ஃபைனலாக ஆஃப்டர் 7 இயர்ஸ் சிஎஸ்கே ஒரு 200+ ஸ்கோரை சேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தமிழ்நாடோட புது சிஎம் அவரோட டியூட்டிஸை அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. வி ஆர் ஹோப்பிங் ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாமல் இந்த மேட்சஸில் வேறு என்னெல்லாம் ரெக்கார்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2023க்கு அப்புறம் எஸ்பெஷலி ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி கீழே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே தொடர்ந்து 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 3 ஆன் த ட்ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட்டில் நீங்கள் டீப்பாக போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் மேட்சஸ் வின் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் போக முடியும். அது இல்லாமல் நிறைய ரெக்கார்ட்ஸ் நிறைய விட்ஸ் வந்து ஷேட்டர் ஆயிருக்கு இந்த மேட்ச்சில். நம்ம ஒன்றுனா பவுலிங்லேருந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு ஜாஷ் இங்கிலீஷ் தாங்க, அவர் ஃபுல்லாக பவர் பிளேல 91 for 1 எடுத்துகிட்டு போயிட்டார் லக்னோவை. அவர் அடிச்சது தான், நீங்கள் எந்த நல்ல பால்ஸே அவர் வந்து அதுக்கு டேக்கிள் பண்ணுற விதமாக ஷார்ட்ஸ் ஆடி அவர் கேம் அந்த பவர் பிளேல எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் அகைன் மறுபடியும் ஜெமி ஓவர்டன் நூர் அஹ்மத் போட்டு சூப்பராக கண்ட்ரோல் பண்ணாங்க. டெத்தில் அகைன் அன்ஷுல் கம்போஸ் அவரோட வேல்யூ ப்ரூவ் பண்ணாரு. திரும்ப விக்கெட்ஸ் எடுத்து லக்னோ வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். பட் அகைன் அவங்க அந்த லாஸ்ட்டில் ஷாபாஸ் அஹ்மத் நிறைய விக்கெட்ஸ் எடுத்துட்டு சிஎஸ்கேயோட பிளான் இனிஷியலாக வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கம்மி பண்ணுறதா தான் இருந்துச்சு. ருத்ராஜ் கெய்க்வாட் 250 போவோம், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு 220 230 பார் வச்சிருந்தோம்னு சொல்லியிருந்தாரு. பட் அகைன் அவங்க போட்ட பவுலிங் வந்து விக்கெட்ஸ் இன்னும் எடுத்திருந்தா நீங்கள் இன்னும் 200 190 லக்னோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். பட் ஓகே 200+ ஸ்கோர் போச்சு. இப்போ இதை அடிக்கிறதுக்கு சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கெய்க்வாட் மறுபடியும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் ஓகே மறுபடியும் நம்ம ரோல் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் தான். சஞ்சுக்கும் அப்படி தான் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் உருவில் பட்டேல் வந்தாருங்க, அடிச்சா நான் 6 மட்டும் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு எல்லா பாலையுமே போட்டு அடி அடிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரும் அகைன் அந்த பேக்கில் ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு அவருக்கு, நல்ல வேலை மைனர் இஷ்யூ தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் முடியல, அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இப்போ டேக் ஆன் பண்ணான்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாலுக்கு ஒரு பேட் ஷாட் ஆடி ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆனாது. அந்த இடத்துல தான் கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. பிரெவிஸோட ஃபார்ம் நான் மறுபடியும் சொல்கிறேன், பிரெவிஸ் ஃபார்முக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம பிளே ஆஃப் சான்சஸ், அதுக்கப்புறம் நம்ம டோர்னமெண்ட் டீப்பாக போகிறது எல்லாமே டிபெண்ட் ஆகிருக்கு. கார்த்திக் சர்மா இன்னைக்கு அவர் அந்த போன 2 மேட்ச்சில் பண்ண அதே மாதிரி நம்ம ரோல் பிளே பண்ணலாம் தான் பார்த்தாரு. பட் அகைன் ஒரு ஷாட் டேக் ஆன் பண்ணலான்னு போகும்போது அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டாரு. எப்படியோ லாஸ்ட்டில் பிரசாந்த் வீரன் டூபே நின்று ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க.